துறைமுக நகரத்தின் நிர்மாணம் மற்றும் அதற்கு இணைவாக நிர்மாணிக்கப்பட்ட துறைமுக உள்ளக அதிவேக வீதியினால் துறைமுக அதிகார சபைக்குரிய கட்டிடங்கள் பல குறித்த வளாகத்திலிருந்து அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதற்கு மாற்றீடாக கொழும்பு கோட்டையின் புதிய நிர்வாக கட்டிடப் பணிகள் 2001ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டன. 2 வருடங்களில் நிர்மாணப் பணிகளை பூர்த்தி செய்ய திட்டமிடப்பட்டிருந்த போதும் கோவிட் தொற்று பரவல், பொருளாதார பிரச்சினையினால் நிர்மாணப் பணிகள் தாமதமடைந்தன. ஆசிய அபிவிருத்தி வங்கி வேலைத்திட்டத்திற்கான நிதியுதவியை வழங்கியுள்ளது. குறித்த ஒப்பந்தத்தின் நிதி 5 பில்லியன் மற்றும் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். 19 அடுக்குமாடிகளை கொண்டதாக கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டதன் பின்னர் பாய்மரக் கப்பலை போன்ற வடிவத்தில் காட்சியளிக்கும் என்பது விசேட அம்சமாகும். இந்நிலையில் அமைச்சர் அனுர கருணாதிலக்க குறித்த நிர்மாணப் பணிகள் இடம்பெற்று வரும் வளாகத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதனை அண்மித்த பகுதியில் சுங்கத் திணைக்கள தலைமை காரியாலயம், ஸ்ரீலங்கா டெலிகாம், வணிக வங்கி கிளைகள் என்பன காணப்படுகின்றமையினால் துறைமுகம் மற்றும் கடற்சார் சேவைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களுக்கு தனது பணிகளை இலகுவாக செய்து கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்பு ஏற்படும்.